Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம ஸ்லீவை எப்படி ஆரி ஒர்க் போடுறதுக்கு நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம். மார்க் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து எட்ஜில் தான் ட்ரேஸ் வந்து பண்ணியிருப்போம். உங்களுக்கு எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறது தெரியலனா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த எட்ஜில் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நீங்கள் தையலை வந்து கொஞ்சம் லூஸ் தையலாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரித்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் லூஸ் தையலாக வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் வந்து கேப்பில் இந்த துணியை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஓரத்துலேயும் எனக்கு தேவைப்படுது, அந்த பக்கம் ஓரத்துலேயும் தேவைப்படுது. இந்த மாதிரி உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி 2 பக்கமும் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த பக்கம்லாம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எட்ஜில் தான் அதிகமாக தேவைப்படும். நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் ரவுண்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த ஸ்லீவ் ரவுண்டு பக்கத்தில் தான் நம்மளுக்கு வந்து கிளாத் தேவைப்படும். அந்த இடத்துல வந்து நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த தையல் வந்து பெரிய தையலாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை பிரித்து தான் விட போகிறோம். அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்பு இருந்துச்சுன்னா பிரித்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு பாருங்கள், அந்த பக்கமும் கிளாத் தேவைப்படுது, இந்த பக்கமும் கிளாத் தேவைப்படுது. அதனால் நான் 2 பக்கமும் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நான் ஃபுல்லாக 2 ஸ்லீவுமே போட்டிருக்கிற அளவுக்கு ஃபுல்லாக நான் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போனா நம்ம இன்னொரு ஸ்லீவ் வந்து ஒர்க் பண்ணும்போது அதை வந்து நம்ம பிரிக்க தேவையில்லை, அப்படி நம்ம போட்டுடலாம். இப்போ எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நம்ம அந்த ஸ்லீவை வந்து அப்படி மார்க் பண்ணியிருக்க இடத்த அப்படி நல்லா விரித்து போட்டுக்கோங்க. விரித்து போட்டுட்டு நம்ம ஒரு ஃப்ரேம் வந்து கீழே வச்சுக்கணும். நம்ம கிளாத்துக்கு அடியில் வச்சுக்கோங்க. கிளாத்துக்கு அடியில் கரெக்டாக நம்மளோட அந்த ஸ்லீவ் வந்து அந்த ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அது கரெக்டாக ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இன்னொரு ஃப்ரேம் இருக்கும்ல அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரேமை நம்ம வந்து மேலே போட்டு நம்ம நல்லா ஒரு அமுக்கி வச்சு கிளாத்தை வந்து செட் பண்ணணும். இப்போ வந்து நம்மளுக்கு லூஸாக தான் இருக்கும். நீங்கள் தான் பிடிச்சி நான் பாருங்கள், இதை மாதிரி கிளாத்தை இழுத்து அப்புறம் டைட் பண்ணி அந்த நட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து டைட் பண்ணி மறுபடி பிடிச்சி இழுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மறுபடி டைட் பண்ணி மறுபடி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து டைட் பண்ணி இந்த மாதிரி இழுத்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் எந்தளவுக்கு டைட்டாக இருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அளவுகளுமே மாறாமல் இருக்கும். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஸ்டாண்டு வந்து கழட்டி மாட்டுறதுலாம் இல்லை, செட்டு இப்படி தான் இருக்கும். அதனால் அது வந்து கிளாத்தெல்லாம் உள்பக்கமாக வச்சு தான் நம்ம அந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படியே ஃப்ரேமை உள்பக்கமாக நம்ம அந்த ஸ்க்ரூவும், அந்த ஸ்டாண்டில் இருக்கிற ஸ்க்ரூவும் ஃப்ரேமில் இருக்கிற ஸ்க்ரூவும் ஒரே சைடில் இருக்கிற மாதிரி அந்த ஒன்றுக்கு உள்ளே வச்சு ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி உள்ளே மட்டும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை அப்படி டைட் பண்ணி உங்களுக்கு சைடில் அந்த கேப் வந்து தெரியாமல் பிடிச்சி வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க ஸ்க்ரூவை. நம்மளுக்கு இப்போ ஃப்ரேமும் ஸ்டாண்டுமே நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும், செட் ஆயிரும். பாருங்கள், அந்த ஸ்க்ரூவை நல்லா உங்களுக்கு எவ்வளவு டைட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்டாண்ட் இருக்குது நம்மளுக்கு கழட்டி மாட்டுறது. அது வந்து நம்ம ஃப்ரேம் வந்து வெளிப்பக்கமாக வரும், கிளாத் எல்லாமே வெளிப்பக்கமாக வரும். ஆனால் இது வந்து கிளாத் எல்லாமே உள்பக்கமாக போயிடும். இந்த மாதிரி நீங்கள் உள்பக்கமாக வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் கீழே இருக்கிற அந்த கிளாத்தை கூட நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம அந்த இது கம்பி இருக்குல்ல, அதில் நம்ம இந்த ஸ்டாண்டில் கம்பி இருக்குது, அதில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாத்தோட ப்ராப்ளமுமே இருக்காது. இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஆரி ஃப்ரேம் வந்து கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.